தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரும் 500க்கும் மேற்பட்டோரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உழைப்போர் உரிமை இயக்கம் மற்றும் இடது தொழிற்சங்க மையம் சார்பில் சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5, 6 ஆகிய 2 மண்டலங்களில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அந்த 2 மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு வெளியே இந்த போராட்டமானது முற்றுகை போராட்டமாக நடத்த முற்பட்ட சூழலில் காவலர்களின் பாதுகாப்பு காரணமாக இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கான கோரிக்கைகள் குறித்து பார்க்கும்போது இந்த 5, 6 ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களிலும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்கும் பொருட்டு டெண்டர் பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த 2 மண்டலங்களையும் தனியார் வசம் ஒப்படைத்தால் தங்களுக்கான பலன் மற்றும் உரிமைகள் பாதிக்கப்படும் எனவும் தங்களுக்கான ஊதியமும் குறைவும் எனவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அப்போது இருந்த சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி அந்த கடிதத்தின் மூலம் குறிப்பிட்ட கோரிக்கையை தற்போது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோஷத்தையும் வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.